போதும். நமக்கு ஒவ்வொரு அவசரங்கள் கிடைக்கும் பொழுதும் நம்ம தேவனை விட்டு ஆராதிக்கிறதுனே காட்டி அவனை ஆராதிக்கிறதுக்காக இந்த உலகத்தில் இருக்கணும் நமக்கு எந்த காரியங்கள் தந்தும் நம்மளை அந்த திசை திருப்புனதுக்கு சாத்தான் ஒவ்வொரு நிமிஷம் அவனோட வேலை கரெக்டாக செஞ்சு கொண்டே இருக்கிறாங்க. அவன் என்ன செய்கிறாங்க, தேவனை ஆராதிக்கிற டைமில் நம்ம ஒரு வேலைக்கு போய்க்கலாம், அப்போ கொஞ்சம் பணம் கிடைக்கும். தேவனை இன்றைக்கி ஆராதிக்கிறது பகரம் நமக்கு ஒரு கல்யாணத்துக்கு போயிடும், அப்போ நமக்கு கொஞ்சம் உறவுகளை கிடைக்கும். அப்போ தேவனை ஆராதிக்கிறது பகரம் என்ன செய்கிறாங்க, ஒரு மனுஷனை பிரீதிப்படுத்தணும்னு சொல்லி நாங்கள் ஓடிக்கொண்டு இந்த காலங்களில் வைராக்கியத்தை கம்மி பண்ணி மனுஷரை பார்க்குறதுக்காகவும் பணங்களை சம்பாதிக்கிறதுக்காகவும் பிரீதிப்படுத்துகிற மனுஷருக்கு முன்னாடி ஓடிக்கொண்டே இருக்கிறோம். நாங்கள் அவை எப்படியாவது தேவனை ஆராதிக்கிறதை விட்டு நம்மளை திசை திருப்புனதுனால அவன் முன்புறமாக வேலை செஞ்சுட்டே இருக்கிறோம். நாங்கள் கரெக்டாக அவன் செய்கிற வேலைக்கு தக்க அவனை பின்னாடி நாங்கள் ஓடிக்கிட்டே இருக்கோம். இது தேவன் பிசாசு செய்கிறாங்களோ அது தேவன் செய்கிறாங்களோ தெரியாமல் நம்ம மனுஷனை பிரீதிப்படுத்துனவராகவும் பணம் சம்பாதிக்கிறது முக்கியத்துவம் கொடுക്കുന്നவராகவும் இருக்கிறோம். இப்போ ஒரு வாலிப பிள்ளைகளாக என்ன செய்கிறாங்க, நான் அழகாக இருக்கிறாங்களா, மற்றவர்கள் என்ன பார்க்குறாங்களா, இப்படி ஒரு எண்ணத்தோடு நாங்கள் ஓடிக்கொண்டு இருக்கிறோம். இந்த காலகட்டத்தில் நம்ம ஒரு வைராக்கியம் இந்த நாட்களில் நமக்கு தேவையாக இருக்கிறது. தேவனோட வருகைக்கு நாங்கள் பறந்து போனோம், தேவனை கூட போனோம். இந்த உலகத்தில் நாங்கள் இருக்கக்கூடாது. அதுக்கு நாங்கள் வைராக்கியம் உள்ள பிள்ளைகளாக இருக்கணும். தேவனை ஆராதிக்கிறதுல ஒரு வைராக்கியம் இந்த காலகட்டத்தில் நமக்கு தேவையாக இருக்கிறது. ஒவ்வொரு நாட்களும் நாங்கள் எப்படி தேவனை ஆராதிக்கிறோம். நாளைக்கு சண்டே, ஐயோ நாளைக்கு சண்டே சர்ச்சுக்கு போய் பாஸ்டர் ஃபோன் அடிப்பாங்களே, அப்படி வராங்களா? அதை தேவனை நேசித்து இன்றைக்கி நான் தேவனை பார்க்கணும், இன்றைக்கி நான் சர்ச்சில் போய் தேவனை ஆராதிக்கணும்னு அந்த வைராக்கியத்தோடு வராங்களா? நம்ம ஒவ்வொரு நிமிஷம் நம்மளை செக் பண்ணிகிட்டே இருக்கணும். உண்மையிலே நான் வருது பாஸ்டர் என்ன கேட்பாங்க, இல்லைங்க ஆசாக்கா என்ன வரலடா கேட்குவாங்க, எனக்கு ஏன்னா போடாதான் வரும், அது நீங்கள் கணக்கில் எடுக்காதீங்க. அப்போ அதுக்காக வரீங்களோ? இல்லை, தேவனை நேசித்து வரனதுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் பிரயாசப்படணும். அதுக்காக நாங்கள் பலதினையும் விட வேண்டியிருக்கும். சொந்த பந்தங்களை விட வேண்டியிருக்கும். நாங்கள் எவ்வளோ பெரிய ஒரு 10 மணி நேரம் வேலை செஞ்சால் இன்றைக்கி ஒரு 10,000 ரூபா கிடைக்குன்னு வச்சுக்கோங்க, அதை விட வேண்டியிருக்கும். பலதினையும் விட்டு நம்ம தேவனை நேசிக்கும் போது முதலாவது தேவனோட ராஜ்யம். இப்போ முதலாவது தேவனை நேசிக்கும் பொழுது இவையெல்லாம் நம்ம கூடவே வந்துடுவாங்க. அதை எப்படி கூட வருவாங்க வச்சா, உண்மை அது ஒவ்வொரு நாளும் தேவனை ருசித்து பார்க்குறவருக்கு கரெக்டாக அவரை தேவைகள் தேவன் சந்திப்பார். அது ஒரு நாளும் அவர் குறைவாக வைக்கவே மாட்டாங்க. இன்றைக்கி நமக்கு என்ன தேவைன்னு வச்சா அது கரெக்டாக அளந்து கொடுக்குறது நல்ல ஒரு பிதாவு தான் நம்ம ஆராதிக்கிறோம். அந்த தேவனை நம்ம ஆராதிக்கிறதுக்கு இந்த நாட்கள் ஒரு வைராகியம் நமக்கு தேவையாக இருக்கிறது. யூதாஸையும் கேகஸையும் பணத்தை தான் ஆராதிச்சு கொண்டே இருந்தாங்க. நம்ம இந்த காலகட்டத்தில் எந்த ஆராதிக்கிறோன்னு இந்த நாட்களில் செக் பண்ண வேண்டியிருக்குது.